அனைவருக்கும் வணக்கம். திருச்சி தஞ்சாவூர் பைபாஸில் திருவெறும்பூரில் தமிழ்நாட்டிலேயே முதலாக டால்பி சினிமா திரையரங்கமானது சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த திரையரங்கமானது திருவெறும்பூரில் எந்த இடத்துல சரியாக அமைந்திருக்கிறது, அதனுடைய உள் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு என்பது பற்றி ஒரு சில காட்சிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். திருச்சியில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சினிமா தியேட்டர் பற்றிய ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த சினிமா திரையரங்கமானது திருச்சி டு தஞ்சாவூர் பைபாஸில் திருவெறும்பூரில் எந்த இடத்துல சரியாக அமைந்திருக்கிறது, எந்த வடிவத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. அதாவது இது திரையரங்கமானது என்ஹெச் ரோட்டு மேலேயே தஞ்சாவூர் பைபாஸில் என்ஹெச் ரோட்டு மேலேயே தாங்க அமைந்திருக்கிறது. இதோட லேண்ட்மார்க்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம தஞ்சாவூர் பக்கம் இருந்து வரும்போது திருவெறும்பூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த பாலத்தை விட்டு இறங்கி எறும்பீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் பக்கத்திலேயே தாங்க இந்த சினிமா திரையரங்கமானது அமைந்திருக்கிறது. திருச்சி நகர் பகுதியிலிருந்து நாம் திருவெறும்பூருக்கு போகும்போது சென்னை பைபாஸில் பால்பண்ணை சிக்னலில் இருந்து தான் பைபாஸில் நம்ம போவோம். இன்னும் ஒரு சில பகுதிகள் நம்ம எந்த பக்கம் இருந்து வரோமோ நம்ம பைபாஸில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் திருவெறும்பூருக்கு போவோம். மெயினான பைபாஸ் பால்பண்ணையிலேருந்து தான் நம்ம போவோம். அதில் நம்ம அரியமங்கலம், காட்டூர், ஆயில் மில்லு, பாப்பாக்குறிச்சி, கைலாஷ் நகர், சக்தி நகர், பாலாஜி நகர், வின் நகர், ராஜ் நகர், இப்படி நிறைய மிகப்பெரிய ஒரு குடியிருப்பு பகுதிங்க. அந்த ஏரியாலாம் நான் ஒரு சில பகுதி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம திருவெறும்பூரோட மெயினான பஸ் ஸ்டாண்ட் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம போவோம். நம்ம நகர்பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு இந்த சினிமா தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா நம்ம திருவெறும்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக தேவையில்லைங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறது, கைலாஷ் நகர் தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே ரைட் சைடில் இந்த சினிமா திரையரங்கமானது என்ஹெச் ரோட்டு மேலேயே அமைந்திருக்கிறதுங்க. அதுபோல் என்ஹெச் ரோட்டு மேலே இருந்தாலும் அப்போ பார்க்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கெல்லாம் பார்க்கிங் ஏரியாலாம் பக்காவாக அமைச்சிருக்கிறாங்க. திருச்சி தஞ்சாவூர் பைபாஸில் திருவெறும்பூர் பகுதியில் ஏற்கனவே நிறைய பிராண்டட் ஷோரூம்கள், உணவகங்கள்லாம் அமைந்திருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா குறிஞ்சி மெட்ரோ பஜார், நவநீதாஸ், டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ், பனானா லீஃப் உணவகம், இப்படி நிறைய பிராண்டட் நிறுவனங்கள் அந்த பகுதியில் செயல்படுது. இதில் முக்கியமாக இப்போது மீண்டும் ஒரு புதிய அடையாளமாக இந்த எல்ஏ சினிமா திருவெறும்பூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. இப்போ நாம் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்பகுதிக்கு நம்ம போக போகிறோங்க. அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாத இந்த பில்டிங்கில் இந்த எல்ஏ சினிமா அமைந்திருக்கிறது பாருங்கள். இந்த பில்டிங்கில் இந்த சினிமா தியேட்டர் மட்டுமல்லாமல் ஒரு சில பிராண்டட் நிறுவனங்களும் அமைந்திருக்கிறதுங்க. கீழ்தளத்தில் ஒரு பிராண்டட் நிறுவனமும் அமைந்திருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுபோல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா சாம்சங்கோட சர்வீஸ் சென்டரும் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. நீங்கள் இந்த சினிமா தியேட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட நிறுவனம் செயல்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோருக்கு நாம் சினிமா தியேட்டருக்கு போகணுங்க. திருச்சி எல்ஏ சினிமாவினுடைய மற்றும் ஒரு அடையாளம் தாங்க இது. திருச்சியில் ஏற்கனவே நிறைய எல்ஏ சினிமா நிறுவனத்தினுடைய திரையரங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த டால்பி சினிமாவானது தமிழ்நாட்டிலேயே முதலாக இந்த திரையரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. இது 6 ஸ்க்ரீன்களோட இந்த திரையரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக செம்மையாக அமைச்சிருக்கிறாங்க. நம்ம வெளிநாட்டில் இப்போ சிங்கப்பூர், மலேசியா, துபாய், லண்டன் போன்ற நாடுகளில் எப்படி இது போன்ற திரையரங்கங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பில் திருச்சியில் இந்த திரையரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க. திருச்சிக்கு நீங்கள் எத்தனையோ சுற்றுலா தலங்களுக்கு வந்திருப்பீங்க. முக்கியமாக பார்த்தோன்னா மிகவும் புகழ்பெற்ற பழமையான ஒரு சுற்றுலா தலமான கல்லணைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. கல்லணையிலேருந்து பக்கத்தில் தாங்க. ஏன்னா திருவெறும்பூர் கல்லணையிலேருந்து பக்கத்தில் இருக்குதுங்க. நீங்கள் மற்ற சுற்றுலா தலங்களுக்கு வந்தாலும் சரி அல்லது கல்லணைக்கு வந்தாலும் சரி கல்லணை அங்கேருந்து பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருவெறும்பூர் எல்ஏ சினிமாவுக்கு ஒரு டைம் பாருங்கள்.
திருச்சி எல்ஏ சினிமா திரையரங்கம் பற்றிய இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.